பேரா இப்போ தாமான் லிம் பகுதியில் சுகாதாரம் மற்றும் டெங்கி காய்ச்சல் அபாயம் தொடர்பில் அங்கு வசிப்பவர்கள் அளித்துள்ள புகார்கள் குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவனேசன் தெரிவித்தார். அப்பகுதியில் புல் வெட்டப்படாமலும் கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக பராமரிக்கப்படாமலும் இருப்பது உள்ளிட்ட பல பிரச்சினைகள் குறித்து கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி செய்திகள் வெளியான நிலையில் இது தொடர்பில் சுகாதாரத்துறையிடம் விளக்கம் கோரப்பட்டதாக அவர் கூறினார். இவ்வாண்டில் தாமான் லிமில் இதுவரை 2 டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் மட்டுமே பதிவாகியுள்ளன. மேலும் கடந்த 2 ஆண்டுகளில் தாமான் லிம் பகுதியில் சிக்குன்குன்யா நோய் எதுவும் பதிவாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அப்பகுதியில் சுமார் 19 சொகுசு வீடுகள் உரிய முறையில் பராமரிக்கப்படாமல் இருப்பதாகவும் இத்தகைய இடங்களில் கொசுக்கள் பெருகுவதற்கும் சுகாதார பிரச்சினைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குறைப்பட்டுக் கொள்வதாக டாக்டர் சிவனேசன் கூறினார். அனைத்து அரசாங்க இலாக்காவும் இந்த ருக்குந்தத்தங்கா இவங்களையும் கூப்பிட்டு ஒரு 2 வாரத்துக்குள்ளே ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தப்படும். அங்கே டெங்கி வர்ற அபாயம் மிக மிக குறைவு. இருந்தாலும் இந்த புகார் மேலே அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கும். அந்த வீடை விட்டுட்டு போகிறவங்களுக்கு எதிராக நான் சொன்ன ஆலோசனை அவங்க மேலே அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பவும் அவங்க சுத்தம் பண்ண தவறினால் அவங்க யார் பேர்ல பதிவாயிருக்கோ. தாமான் லிம் மக்களின் பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் முன்னிறுத்தி விரைந்து நிரந்தர தீர்வு காணப்படும் என்று சிவனேசன் உறுதியளித்தார்.